கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு ஞாபகமூட்டல். நாளைய தினத்திலே இருந்து ஸ்வீட் மினிஸ்ட்ரீஸுடைய தியானம் சோல் வின்னிங் எவாஞ்சலிசம் எக்ஸ்ப்ளோஷன் ட்ரூப் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வழியாக அது வெளிவரும் என்று சொல்லியிருந்தேன். தயவு செய்து அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். அருமையான பிள்ளைகள், தயவு கூர்ந்து அந்த சேனலை நீங்கள் ஓப்பன் செய்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயனடையும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 1வது வசனம் இப்படி இருக்கிறது: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என எழுதியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லியிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நல்லவராக இருக்கிறார். என்றைக்கு நல்லவராக இருக்கிறார்? எப்பொழுது நல்லவராக இருக்கிறார்? எந்த நிலையில் அவர் நல்லவராக இருக்கிறார் என்றால், எல்லா நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்நாளும் அவர் நல்லவராக இருக்கின்றார். மனிதர்கள் மாறிக்கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கு என்னை ஒருவருக்கு பிடிக்கும், ஆனால் நாளைக்கு அதே நபருக்கு என்னை பிடிக்குமா என்பதற்கு எந்த சாத்தியக்கூறு இல்லை. அதே வண்ணமாக எனக்கு ஒருவரை பிடிக்கும், ஆனால் அதே நபரை நாளைக்கும் பிடிக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் மனிதர்கள். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் என்பது எல்லா காலங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். அதுதான் தாவீது கடவுளிடத்தில் கண்டு கொண்ட ஒரு சிறப்பு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து என்னை ஆசீர்வதிப்பதில், என்னை உயர்த்துவதில், என்னை பலப்படுத்துவதில், எனக்கு உதவி செய்வதில் அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகையால் இந்த கடவுள் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கூட நாம் எவ்வளவு அற்புதமாக நாம் இந்த மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார்: கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வேறொன்றையும் நம்முடைய கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற கடவுள் அல்லவே அல்ல. வேறொன்றையும் அவர் எதிர்பார்க்கிறதில்லை. அவரை துதிப்பதை எதிர்பார்க்கின்றார். அதை எப்படி துதிக்க வேண்டும்? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக துதிக்க வேண்டும். அவர் கொடுக்கின்றதான கிருபை என்னாலும் எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அளவற்ற அவருடைய கிருபை பெரியது, அளவற்ற அவருடைய அன்பு பெரியது. அவர் நல்லவர், தொடர்ந்து நல்லவராக இருக்க போகிறார். ஆகையால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் வருகிற மாதத்தையும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாக நாம் எதிர்பார்க்கிறவைகள், நாம் ஜெபிக்கிறவைகள், நாம் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் யாவற்றிலும் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் நல்லவர். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை. ஆண்டவரே, ஒருவேளை இந்த மாதத்தை நாங்கள் கடந்து வரும்பொழுது பல அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வந்தாலும் கூட ஆண்டவரே, சவால் நிறைந்த அனுபவங்கள், ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள் எதை நாங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் அவற்றின் மத்தியில் நீர் நல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நடத்துவீர். ஒரு புதிய மாதத்திற்குள் எங்களை அழைத்து சென்று அந்த புதிய மாதத்தில்
நாங்கள் நினைக்கின்ற எதிர்பார்க்கிற அநேக நன்மைகளை எங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.